ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தினமும் கொஞ்சம் கிரேக்கம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்று நாம் தியானிக்க இருக்கிற கிரேக்க வார்த்தை ஹிலாஸ்டேரியான். ஹிலாஸ்டேரியான் என்றால் கிருபாதார பலி என்று அர்த்தம். அதாவது பாவத்தினால் உண்டான தேவ கோபாக்கினியை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்ட ஒரு பொருள் என்று அர்த்தம். பாருங்க, ரோமருக்கு பவுல் எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கிறிஸ்து இயேசுவனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்து இந்த மீட்கும் பொருளாக, அதாவது பாவத்தினால் உண்டான கோபாக்கினியை முழுவதும் ஏற்றுக்கொண்ட ஒரு பொருளாக அவர் நமக்காக தம்மையும் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, முழுவதும் நாம் செய்த எல்லா அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள், அத்தனை காரியங்களுக்கும் தண்டனையை, முழு தண்டனையை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டு இரத்தத்தை கொடுத்தார். யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு மீட்பும் ரட்சிப்பும் உண்டாகிறது. எவ்வளவு பெரிய அன்பு பார்த்தீங்களா! எந்த ஒரு மிருகத்தின் இரத்தமோ, எந்த ஒரு ஆட்டின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், பரிசுத்த தெய்வத்தின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த அன்பை உணர்ந்தவர்களாக இந்த சிலுவை தியான நாட்களில் நாம் வாழ வேண்டுவது ஒரு மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. பாருங்க, பெதஸ்தா குளத்தில் 38 வருஷம் ஒருத்தன் வியாதிஸ்தலனா இருக்கிறான். அவனை இயேசு வந்து சொஸ்தமாக்கி விட்டு அவனிடத்துல இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இறுதியாக யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. இந்த இயேசுவின் அன்பை நாம் உணர்கிற இந்த தருணத்தில் நமக்குள்ளாக ஒரு தீர்மானம் வேண்டும். இனி பாவம் செய்ய மாட்டேன் என்ற தீர்மானம். அதுதான் நாம் திருப்பி அவருக்கு செலுத்தக்கூடிய ஒரு அன்பின் கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் கூட ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? இயேசுவின் நாமத்தினால நான் இனிமேல் இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பேன், ஆவியானோட பலத்தினால் எல்லா பாவங்களையும் ஜெயிப்பேன் என்ற தீர்மானம் எடுக்கலாமா? கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் தியானித்த கிரேக்க வார்த்தை ஹிலாஸ்டேரியான். ஹிலாஸ்டேரியான் என்றால் தேவ கோபாக்கினியை முழுவதும் ஏற்றுக்கொண்ட ஒரு பொருள் என்ற அர்த்தம். ஆகவே இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.